வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கடக ராசி, கடக லக்கணம் எப்படி இருக்கு? ஜாக்பாட் ராசி நீங்கள் இப்போ. ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு தான் வராரு. குரு உங்கள் மேலே தான் வர்றாரு, சொந்த வீட்டுக்கு வர்றாரு, உச்சம் அடைகிறாரு, சரிங்களா? சூப்பர் டைம். இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒன்றும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே சூப்பரான டைம். இந்த மாதம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு, சரிங்களா? உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம்லாம் கேது உள்ளே வருவார். அதனால் என்னென்ன நல்ல காரியங்களை பண்ணணுமோ நவம்பருக்குள்ளே பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த மாதம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. கடன்னு அதுவே இழுத்துட்டு ஓடும். நீங்கள் எந்த நல்ல காரியம் தொட்டாலும் கடன்னு அதை முடிக்கிறதுக்கு அதுவே இழுத்துட்டு ஓடும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஓகே, எது எதுலலாம் எனக்கு நல்லா வரும்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது பெண் ராசி, நீர் ராசி, தாய் ராசி, குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போகிறதுல இவங்க பெரிய ஆளுங்க. இவங்களுக்கு அதுவும் பிடிக்கும், சரிங்களா? ஸோ குடும்பத்துக்காக எல்லோரும் சேர்ந்து வாழ ஒரு வீடு, ஃப்யூச்சருக்கு ஒரு பிளாட்டு, இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நான் சேர்க்குறேன், அந்த மாதிரி அவங்களே ஸ்டெப் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போங்க. ஓவர் ஆசைப்பட்டு ட்ரேடிங், கிரிப்டோன்னு போய் விழுந்துடாமல் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அம்மா சைடு, ஆக்சுவலாக மொத்த குடும்பமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அம்மா சைட்லேருந்து ரொம்ப ஹெல்ப் வரும். மொத்த குடும்பமே உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வண்டி வாங்க போனோம் அப்படின்னா எந்த வண்டி வாங்குறதுன்னு தெரில அப்படின்னா யாராவது தம்பியோ தங்கச்சிங்களை கேட்டாலும் இல்லை சொந்தத்தில் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஏதோ ப்ரொமோஷன் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜூனியர்ஸோ மேனேஜர்ஸோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க, சரிங்களா? வேலைக்கு டைம் நல்லா இருக்குது. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ குரு பகவான் மூவ் ஆகிறார். வேலை 6ஆம் இடத்துல குரு பகவான் மூவ் ஆகிறார். ஓகே, அதனால் வேலை ரீதியாக ப்ரமோஷனோ இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறீங்க. இதில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. கவர்மெண்ட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெற்றி. ஏன்னா இப்போ இந்த மாதம் தான் குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து அப்படியே மூவ் ஆகிறார், ஜூன் 2 மூவ் ஆகிறார், ஓகேங்களா? அதனால் ஒன்றும் அவரோட சக்தி அங்கே இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் அந்த சக்தியை வச்சு முடிச்சுக்க முடியுமோ வேலையை முடிச்சுக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சரி, அடுத்து குடும்பத்தில் அமைதி ரொம்ப நல்லா வருங்க, சரிங்களா? குடும்பத்தில் அமைதி ரொம்ப நல்லா வரும். ஏன்னா 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குற சொல்லுவாங்கள்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வர மாட்டாருன்ட்டு. குரு பகவான் 5ல் வர்றார். ஸோ ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மைண்டு ஸ்டெபிலிட்டி வரும்.
கடகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மைண்டு ஸ்டெபிலிட்டியாக. ஒரு 10-15 நாள் சந்தோஷமாகவே இருப்பாங்க, இன்னொரு 10-15 நாள் டல்லாகவே இருப்பாங்க. ஏன் டல்லாக இருக்குன்னா, ஆமாம் என்னத்தை சிரித்து என்னத்தை போய் அப்படின்ட்டு டல்லாக பேசுவாங்க. ஏன் டல்லாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு எல்லோரும் துக்கமாக இருக்கிற இடத்துல போய் பார்த்து இவங்க உட்காந்து தானே சிரிச்சிட்டு இருப்பாங்க. டேய் எல்லாம் அழுகுறாங்கன்னா எனக்கு ஜாலியாக தான் இருக்குது, என்ன இப்போ ஏன் ஜாலியாக இருக்குன்னா அதுக்கும் அர்த்தம் தெரியாது. ஸோ நீலா மாதிரி 15 நாள் வளர்ந்துக்கிட்டே போவாங்க, 15 நாள் தெரிஞ்சுக்கிட்டே போவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த மைண்டு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும் இந்த வருஷம். தெளிவாக முடிவெடுப்பீங்க, எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் தெளிவாக முடிவெடுப்பீங்க. இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பச்சரிசி அச்சதையாக பண்ணி மஞ்சள் தூளோட கலந்தோ இல்லை ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. சூப்பராக வேலை செய்யும். கடகத்துக்கு அது ஒன்று சூப்பராக வேலை செய்யும், தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் வெற்றி அடையத்துக்கான சூத்திரங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். சரி, அடுத்து மேரேஜும் சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா மேரேஜு போன வருஷமே நிறைய அலைன்ஸ் வந்திருக்கும். போன வருஷமே குரு வக்ர பயிற்சி நடக்கும்போதெல்லாம் அலைன்ஸ்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க மேரேஜ். இன்கேஸ் யாரும் விட்டுருந்தீங்கன்னா இந்த வருஷம் பிடிங்க, இப்போவே ஆரம்பிச்சிருது ரொம்ப ரொம்ப நல்லது. நவம்பருக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பர். எங்களுக்கு மேரேஜுக்கு நல்லாயிருக்கு. யாராவது அதை சொன்னது, இவங்க ரொம்ப எமோஷ்னல், லவ் பண்ணுவாங்க. ஒரு டைம் பார்த்தா பாசத்தை பொழின்னு பொழிவாங்க, இன்னொரு டைம் பார்த்தா அப்படியே மூட் ஆஃப் ஆகிட்டு ஓரம் போய்டுவாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க நிலமை நினச்சா பாவமக்கள் இவங்க எந்த நேரத்தில் சிரிப்பாங்க, எந்த நேரத்தில் அழுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இவங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா பாசம் காட்டும்போது அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. அதுமாரி இன்னொரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் உங்கள் கூடயே இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஜீவன் உங்களுக்காகவே உங்கள் கூடவே எது நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னா கண்ணை மூடிட்டு கையெடுத்து கும்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் கிடைக்கிறது லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். கிடைக்கும்போது பத்திரமா பிடிச்சிக்கணும். அந்த இடத்துல உட்காந்து எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இது செட்டில் ஆகிட்டப்பா நான் பண்ணுவேன்னா வேலைக்காகாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ அடுத்து நீங்கள் பெஸ்ட்டான விஷயங்கள் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. தொழிலில் ப்ராஃபிட் முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வெளிநாடுலாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் பண்ண போகிறீங்க. முக்கியமாக உணவுப் பொருட்கள், இதில் நிறைய பேர் உணவுப் பொருட்கள் செய்கிற வியாபாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப 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 டைம் நல்லாயிருக்கும். சார் எல்லாமே சூப்பராக சொல்கிறீங்களே, நாளைக்கு எனக்கு எதில் தான் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, உஷாராக இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்கள் 12ஆம் வீட்டிலலாம் குரு சுக்கிரன் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்ல யோகம். உங்களுடைய 11ஆம் வீட்டிலலாம் சூரியன் புதன் இருக்காங்க. அதாவது தெளிவாக யோசித்து பார்த்து அடின்னு அடிப்பீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்புறம் என்ன, பிஸ்னஸில் சண்டை சர்ச்சை வராமல் பார்த்துக்கோங்க. வந்தீங்கன்னா போலீஸ் கேஸாக தான் சுற்றணும். இப்போ சண்டை சர்ச்சை வர வாய்ப்பு இருக்குது, வராமல் கவனிச்சுக்கிறது உங்கள் திறமை. அந்த ப்ராசஸ் கரெக்டாக வச்சுட்டு யாரை எங்கே வைக்கணும், யார் என்ன பண்ணுறா, பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது பயங்கரமான உறுதிங்க. சரியா? இது ஒன்று. அதிகமாக நீங்கள் பத்திரமா இருக்கிறது பண விஷயம். ஏன்னா தண்ணியாக செலவாகும். பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்கணும்னு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருங்க. எந்த விஷயம் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் திரிபுர சுந்தரி வணங்கலாம். அபிஷேகம் பண்ணி வணங்கலாம். இல்லை எந்த அம்பாளாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி வழங்கலாம். இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணி வேண்டுங்க. வர மக்களுக்கு இளநீர், பன்னீர், இல்லைன்னா தண்ணீர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வர இந்த மாதம் ஜம்முன்னு வாழ்வீங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ
முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சார் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.